ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஏர்லி மார்னிங் வித் ஜீசஸ் சீரியஸ் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் அற்புதமாக நடத்திட்டுருக்கிறார். ஆமாம். If you want to be a partner of this series, you can visit our website www.bensamuel.org and you can support us through your prayers. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். இந்த காலவெளியில் இயேசு ஒரு வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார். ரொம்ப ஒரு அழகான வார்த்தையில் நம்மளை படைச்ச ஆண்டவர் நம்மளை பார்த்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறார். நல்லது. ஆனால் யாருக்கு, எப்படிப்பட்டவர்களுக்கு சொல்கிறார் என்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களுக்கு பின்பதாகவும் கர்த்தர் சில நிபந்தனைகளை, சில கண்டிஷன்ஸும் வச்சிருக்கிறார். ஃபார் எவ்ரி ப்ராமிஸ் இன் த பைபிள் தேர் இஸ் அ கண்டிஷன். இந்த எபிரேயர் யோவான் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பணம் எல்லாருக்கும் தேவைதாங்க. பணம் எல்லாத்துக்கும் உதவும். பணம் தேவையே இல்லைன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பணம் தேவை. ஆனால் அந்த பணத்தை பற்றி ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. பணம் தேவை தான், ஆனால் பண ஆசை தப்புன்னு கர்த்தர் சொல்கிறார். பணம் எங்கே இருக்கோ அங்கே இல்லாத பொல்லாத கிரியைகள்லாம் நம்மளை சுற்றிட்டே இருக்கும். பொல்லாத ஆசைகள் நமக்குள்ளே வளரும். எல்லாருக்கும் பணம் தேவை. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் செய்ய முடியாது. கரெக்டு தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்புறம் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அப்போ யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இது? போதும் என்று ஒரு மனுஷன் எப்போ நினைக்கிறானோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சிலர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ண நினைப்பாங்க. பார்க்குறதெல்லாம் வாங்கணும், எல்லாருக்கும் வீட்டில். ஆனாலும் அவங்களுக்கு வாங்கினே இருக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்புறம் கர்த்தர் சொல்ல, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இந்த காலவெளியில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க. ஆண்டவரே, எனக்கு இருக்கிறது போதும், நல்ல சுகம் போதும், நல்ல பலன் போதும். ஆவிக்குரிய ரீதியில் போதும்னு சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியில் எனக்கு இன்னும் தாங்கப்பா, என்ன நிரப்புங்க, கனிகளை நிரப்புங்கன்னு சொல்லணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் போதும், இது போதும் போதும் அப்படின்னு சொல்லணும். ஆமாம், சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.